அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய ராசிக்கு 3க்குரிய புதன் ராசியில் இருப்பதால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நன்மையை கண்டுபிடித்து முன்னேறி விடுவீர்கள் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வண்டி வாகன யோகம் உண்டு. குறிப்பாக கடகராசினியர்கள் மனை வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம், சீமந்தம் முதலிய சுபகாரிய நிகழ்வுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயணங்கள் என்பது சற்று அதிகரிக்கதாங்க செய்யும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் 2 கிரகங்கள் இருப்பதால் எந்த ஒன்றிலும் எதிர்பாராத தடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக சிரமங்களை தடுத்து விடலாங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 31 நாட்கள் முழுவதுமே கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குங்க. இருந்தாலும் கூட 3ஆம் நபரால் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. நண்பர்கள், கூட்டு தொழிலில் உள்ள அங்கத்தினரின் போன்றவர்களால் சிறு தொல்லைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம். அதனால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் செவ்வாயும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக சனி பகவானும் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் கும்பத்தில் இருப்பது உடல் நலன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பது எடுத்துக்காட்டுதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்களை வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செலவுகள்ல பெரும்பாலும் சுப செலவுகளாக இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதி பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாக கூடும் என்பதை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் எடுத்து காட்டுது. அதனால் கூடுமான வரைக்கும் கடகராசினியர்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே எடுத்து காட்டுதுங்க. பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதே போல அன்றாட பொறுப்புகள்ல அதிக கவனம் வேண்டுங்க. உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசியினை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 31 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும்.
வேண்டுங்க எச்சரிக்கையோடு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் குறைய கொடுங்க. அதன் காரணமாக வருமானம் குறைய இருக்கு. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம். கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்பதை சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை எடுத்துக்காட்டுதுங்க. சனி பகவான் தான் ஜீவனக்காரகர், அதாவது வருமானத்தை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகம் ஆவார். அவர் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அதனால் கலைத்துறையில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதேபோல் கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. உயர்மட்ட தலைவர்களை அடிக்கடி சென்று சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் கட்சியை சேர்ந்தவர்களுடன் பேசுவது, அவர்களை சந்திப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் வலியுறுத்துதுங்க. அதேபோல் கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 வாரங்கள் மனதை பாடங்கள்ல செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. அதன் பிறகு படிப்படியாக தெளிவு பிறக்க இருக்கு. சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. ஏனால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். சிறு சந்தேகமானாலும் தவிர்ப்பது நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 31 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் வயல் பணிகள் உழைப்பு சற்று கடுமையாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைப்பதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்க இருக்கு. சில தருணங்கள்ல பிறருடைய உதவியை நீங்கள் நாட வேண்டிய ஒரு அவசியம் வருங்க. கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குருவும் அஷ்டமத்தில் ராகு சனி கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் பற்றி கவலைப்படாமல் ஒதுங்கி இருப்பது அவசியங்க. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலக சக ஊழியர்களிடம் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. கூடுமான வரையில் அதிக உழைப்பை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கிரகநிலைகளின் ரீதியாக கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.